இந்த பேப்பர் போடுற பையன் பேப்பரை கொண்டாந்து ஒரு அந்த இடத்துல வச்சுட்டு கதவை மூடி, எப்போதும் கதவை மூடி தாப்பா போட்டு போம்பேன். அப்படியே திறந்து வச்சுட்டு போனபோது, இங்க பாரு, இந்த பாருப்பா பேப்பர்கார பையா, உன் பேர் என்ன அப்படின்னு. முத்துமாலை அப்படின்னா. கதவை போட்டுட்டு போ அப்படின்னு. அவன் போனதுக்கு அப்புறம் எனக்கு தோணித்து, அவன் பேர் என்ன முத்துமாலைன்னு சொன்னான். எப்படி முத்துமாலைன்னு ஒரு ஆம்பளை பையனுக்கு பேர் வைப்பாங்களா? பேர்ல் நெக்லஸ் அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு அம்மா அங்கேருந்து வந்தாங்க. அம்மா, உங்க வீட்டுல ஓமவல்லி இலை இருக்குல்ல, நான் கொஞ்சம் பறிச்சுக்கட்டுமா? ஆமா, உங்களுக்கு யார் சொன்னா இங்க ஓமவல்லி இலை இருக்குன்னுட்டு அப்படின்னு. இல்லம்மா, இங்க பேப்பர் போடுறான்ல முத்துமாலை, அவன் என் மகன் தான் அப்படின்னு. இங்க வா வா, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அவன் பேர் என்னத்துக்கு முத்துமாலைன்னு வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அம்மா, அவனுக்கு நான் தவமா தவங்கடந்து நான் பெத்த பிள்ளைம்மா. எங்க ஊர்ல முத்துமாலை அம்மன் இருக்குல்ல. முத்துமாலைன்னு ஒரு அம்மனா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னா. அப்புறம் அந்த ஓமவல்லி இலையெல்லாம் பறிச்சுட்டவ அங்க உட்காந்துட்டு என்கிட்ட கதை சொல்றா. எப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டிய ராவணன் தூக்கிட்டு போன போது அவ ஒரு நகையா கழட்டி போட்டால, அப்ப தன் கழுத்துல இருந்த முத்து மாலைய கழட்டி இங்க வீசின பொழுது தாமிரபரணி கரை ஆற்றில் அது அங்க விழுந்தது. அது அந்த இடத்துல அம்மன் உருவமா வச்சு அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சக்திங்க அந்த அம்மன். அந்த அம்மன் பேரு முத்துமாலைன்னு பேரு. ஆமா, அதுக்கு பக்கத்துல என்னமோ சொன்னீங்க, குரங்கணின்னா என்ன அப்படின்னு. அந்த அப்புறமா ராவணன் சண்டை போடுறதுக்கு போனார்ல அவரு, அப்ப குரங்குகள் எல்லாம் அணிவகுத்த இடமாங்க. இங்கேருந்து அணிவகுத்து தான் எல்லாரும் போருக்கு போனாங்க. அதனாலதான் அது பேர் குரங்கணின்னு பேரு.